கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறையா கிறிஸ்தவர்கள் என்ன நெனச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம பாவங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். எவ்வளோ வேணா பாவங்கள் செய்யலாம். கடவுள் கடைசியா மன்னிச்சுருவாருன்னு சொல்லி நம்ம அந்த பாவத்திலேயே இருக்கிறோம். கடவுள் கண்டிப்பா மன்னிப்பாருங்க. ஆனா என்னன்னா, நம்ம இருதயம் கடினப்பட்டுரும். நம்ம கடைசியில என்ன பண்றோம், நம்மளே நம்ம நியாயம் சொல்லிருவோம். இது கரெக்ட்டு தான். இதெல்லாம் தப்பு கிடையாது. கடவுள் தான் என்ன தண்டிக்கவே இல்லையே! நான் அதே தானே செஞ்சுட்டு இருக்கேன். மறுபடியும் நான் ஏன் தேவனிடத்தில ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருவோம், தேவன்கிட்ட போறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிருவோம், நம்ம வந்து அவர விட்டு விலகி போயிருவோம். அதுதான் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். நம்ம பாவத்துல இருக்கும்போது நம்மனால அந்த வெளிச்சத்தை தேடவே முடியாது. அதனால நம்ம இன்னைக்கு பாவம்ன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், உடனே தேவனிடத்துல போய் ஒப்புரவாயிரணும். ஏன்னா, யூதா மக்கள் நம்ம பார்க்கிறோம். யூதா மக்கள் கிட்டத்தட்ட 490 வருஷம் வந்து பல ராஜாக்கள் இருக்கிறாங்க. சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார்கள். சில ராஜாக்கள் தேவன் அருவருக்கத்தக்கதெல்லாம் செஞ்சாங்க. கடவுள் வார்ன் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க வந்து என்கிட்ட வாங்க. என்னை வந்து நீங்க மறுதலிக்கிறீங்க. என்னை விட்டுட்டு கல்லையும் மண்ணையும் கும்பிடுறீங்க. வானராக நீங்க அப்பம் சுடுறீங்க. உங்க பிள்ளைகள தீ கடக்குறீங்க. நெறைய இடத்துல அந்த தேவர்களுக்கு நீங்க பலியிடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்ன கட்டளைகளும், கற்பனைகளும் அவங்க மீறிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 490 வருஷம் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயம் மரத்து போயிடுச்சு. கடவுள் தானா இவ்வளோ வருஷம் தண்டிக்காத கடவுள் இனி ஏன் தண்டிச்சிட போறாரு? நெறைய தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. அவங்க கேட்கிறதே இல்ல. கடைசியா என்ன ஆகுதுன்னா, அவங்கள வந்து பாபிலோன் தேசத்துல அடிமைகளா விற்கப்படுறாங்க. பாருங்க. அதாவது 490 வருஷம் நடக்காதது, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அடிமைகளா விற்கப்படுறாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கோம். கடவுள் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. இது எல்லாம் ஒரு பாவமா? உலகத்துல யாரு தான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்திலே இருக்கும்போது, கண்டிப்பா நமக்கு அந்த தண்டனை உண்டுங்க. இல்ல, அதுதான் வந்து அழகா புலம்பல்ல எரேமியா சொல்லியிருப்பார். புலம்பல் 1:9 பார்த்தீங்கன்னா, "தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால்." இதெல்லாம் நடக்கும்ன்னு சொல்லி நெறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாலும், அதெல்லாம் நினைக்கவே இல்ல. கடவுள் என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு சொல்லி, அந்த இருதயம் கடினமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எரேமியா புலம்புறார். "இவ்ளோ சொன்னாங்களே! இப்படி ஆயிட்டீங்களே! நீங்க எப்படி இருந்த ஜனம், இப்படி அடிமைகளா போறீங்களேன்னு" சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கார். அதாவது புலம்பல் 3:42ல, "நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவரீர் மன்னியாதிருக்கிறீர்." யூதா மக்கள ஏன் கடவுள் மன்னிக்கலன்னா, அவங்க துரோகம் செய்துட்டாங்க, கலகம் செய்துட்டாங்க, தேவனுக்கு விரோதமா துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எரேமியா சொல்றார் புலம்பல். 41 நீங்க வாசிச்சீங்கன்னா, "நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில இருக்கிற தேவனிடத்துக்கு ஏறெடுக்க கடவோம்." நம்ம எல்லாம் பிரேயர் பண்றோம் இல்லையா? கைய தூக்கி பிரே பண்றோம். எரேமியா என்ன சொல்றாருன்னா, "நீங்க இருதயத்தையும் தூக்கி பாருங்க. அந்த பாவ வழியிலிருந்து வெளிய வாங்க. வெளிய வந்தா கண்டிப்பா தேவன் நம்மள ரட்சிக்க வல்லவரா இருக்கார்." அததான் சொல்றாரு எரேமியா மறுபடியும், மறுபடியும். ஆனா அந்த மக்கள் கடினமான இருதயத்தின் நிமித்தம் அந்த அடிமைத்தனத்துல போறாங்க இல்ல? கடவுள்கிட்ட திரும்பிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பாவத்த ஒத்துக்கொண்டு கடவுள்ட்ட ஒப்புரவாயிட்டோம்னா, கடவுள் தான் நமக்கு நியாயாதிபதிங்க. கடவுள் தான் நமக்கு வந்து வக்கீல். அவர் நமக்காக மத்த மக்கள்கிட்ட போய் பாபிலோன் தேசத்து மக்கள் வந்து 70 வருஷம் யூதா மக்கள அடிமையா வச்சிருப்பாங்க. கடவுள் அழகா அவர்கள மீட்டு கொண்டு வருவார். ஏன்னா, இவங்க அங்க போய் அந்த மக்கள்லாம் பாபிலோன் தேசத்துல இருந்துட்டு அவங்க புலம்புறாங்க. நாங்க செய்தது பாவம் எங்கள மன்னிங்கன்னு சொன்னோனே கடவுள் இறங்கி வரார். அதுதான் வசனம் அழகா சொல்லுது. புலம்பல் 3:58ல பார்த்தீங்கன்னா, "ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தைக் கண்டீர். என் நியாயத்தை தீரும்." இல்ல நம்ம கடவுள்ட்ட போம்போது நமக்காக தேவன் வழக்காடுவார் இல்ல. அவங்க வந்து கடவுள்ட்ட போய் முறையிடுறாங்க. எங்களுடைய பாவங்கள மன்னிங்கன்னு சொன்ன உடனே அழகா 70 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாரு, அந்த மக்கள வந்து விடுதலையாக்கி இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றார். ஸோ நம்மளும் இன்னைக்கு வந்து நம்ம பாவத்திலிருந்து வெளிய வந்து தேவனிடத்துல ஒப்புரவாகும்போது, தேவன் கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருந்து, துன்பங்கள்ல இருந்து கடவுள் கண்டிப்பா மீட்டுக் கொள்வாருங்க. ஏன்னா ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற நெறைய பிரச்சனைகளுக்கு ரீசன் வந்து நம்ம தான். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள்னால தான் நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் எல்லாம். அ நம்ம அத தேவனிடத்துல கொண்டு போவோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே நான் எங்கெல்லாம் நான் மீறி இருக்கிறேன்? உமக்கு பிரியமில்லாமல் எந்த இடத்துலலாம் நடந்திருக்கேன்? அத எனக்கு காண்பிங்க கடவுளேன்னு சொல்லும்போது, கடவுள் அத காண்பிக்கும்போது, அத நம்ம ஒப்புரவாகுவோம். இதுதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்கு வந்து நம்ம தட்டி குடுத்துட்டோம்னா, அது நமக்கு பாவமே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கடவுளிடத்துல போவோம். கடவுளிடத்துல போயிட்டு அவர்ட்ட கேட்கும்போது, அவரு அழகா சொல்லுவாரு. அத நம்ம ஒப்புரவாகும்போது, அவரு தான் நமக்கு வந்து நியாயாதிபதி. இல்ல, அவரு தான் நமக்கு வக்கீல். அழகா நம்மள வந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா ப்ராப்ளம்ல இருந்தும் சால்வ் பண்ற அவர் வல்லவரா இருக்கார். கர்த்தர் நம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.